சாட்டர்டே சண்டே ஆஃபரில் நம்மகிட்ட என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம்னு பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டு, இப்போ நம்ம பேச போகிற எல்லா ஃபிஷ்ஷஸோடைய லிஸ்ட்டுமே நான் ரேட் வைஸ் குரூப்பில் கொடுத்துருக்குறேன். இங்கேயும் நான் சொல்கிறேன். ஸோ யாருக்காவது ஃபிஷ்ஷஸ் தேவை அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் நிறைய இடத்துலேருந்து வருது அப்படிங்கிறதுனால நான் கையில் எடுக்க மாட்டேன் நிறைய ஸ்டாக்ஸை. யார் நமக்கு அனுப்ப போகிறாங்களோ ஸோ அவங்களையே டைரெக்டாக கஸ்டமருக்கு அனுப்ப சொல்லும் போது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு பேர் மேலே ஒரு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா அமௌண்ட்டு கம்மியாகும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற ஒரு 7-8 இம்போர்ட்டட் வெரைட்டி மட்டும் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும்தான் நான் உங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து வரும். ரேட் எல்லாமே இங்கேயே பார்த்துக்கோங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் மினிமம் 3 வெரைட்டி ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் காஸ்ட்டு மினிமம் 60 ரூபா வரும். கன்னியாகுமரியிலேருந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷஸை போட்டு விடுவாங்க. முன்னாடி இருக்கிற 11 வெரைட்டியில் ஒரு 7-8 வெரைட்டிக்கு நமக்கு வீடியோ கிடைச்சிது. ஸோ மற்ற எதுக்குமே வீடியோ கிடைக்கல. இந்த வகையிலன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது பிளாட்டினம் டம்போயரு. குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஒரிஜினல் பிளாட்டினம் டம்போயர் தான். பேர் வெறும் 70 ரூபா அப்படின்னும் போது அதுக்கு உண்டான குவாலிட்டிக்கு இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தரமாகவே இருக்கும், நம்பி எடுக்கலாம். ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது அல்பினோ ஃபுல் ரெட்டு. கொஞ்சம் வீடியோ முன்ன பின்ன தலைகீழ அப்படி இப்படி தான் இருக்கும். தலையை செல்லுகளில் திருப்பி வச்சு கூட பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 75 ரூபா வரும் பேர் அல்பினோ ஃபுல் ரெட்டு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது அல்பினோ ஃபுல் ரெட்டு. ஸோ இதுவுமே உங்களுக்கு பேர் 75 ரூபா தான் வரும். சைஸு ஸோ நீங்கள் பார்க்குற சைஸு சேம் குவாலிட்டி தான். இருக்கிற ஜெயின் சைஸ் வேணும். இருக்கிறதுலே எனக்கு அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் மேபி அனுப்புகிறவரே பார்த்து அனுப்புவார். இல்லாட்டி நீங்கள் எந்த இன்டென்ஷனோட ஃபிஷ் எடுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சொன்னீங்கன்னா மேபி நான் பேசி கூட இவர் ப்ரீடரு, இவர் ப்ரீட் பண்ணி நமக்கு விற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா கூட மேபி ஏதாவது இருக்கிறதுலே கொஞ்சம் ஜெயின் சைஸாக பார்த்து கூட அனுப்பலாம். நார்மலாக நீங்கள் வீட்டில் வளர்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஜெயின் சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து 1 or 2 ப்ரீடிங்கில் இறந்து போக நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் ரைட்டில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய சைஸ் உங்கள் எல்லாருக்குடைய கண்ணும் அந்த ஒரே ஒரு ஃபீமேல் மேலே தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு ஃபிஷ்ஷை எடுக்கணும், ரொம்ப நாளாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிற மற்ற சைஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 7-8 மாதம் வரைக்கும் கூட உங்களால் ஒரு ஃபிஷ்ஷஸை வீட்டில் வச்சு வளர்க்க முடியும். அது நல்லாவே ப்ரீடும் ஆகும். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா லெமன் எல்லோ. பேர் வந்து வெறும் 55 ரூபா தான். ஸோ நிறைய ஸ்டாக் இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எனக்கு என்ன ரேட்டுக்கு தராங்களோ அதிலிருந்து ஒரு மார்ஜின் வச்சு தான் நான் செல் பண்ணுறது. குவாலிட்டி நல்லா இருக்குன்னு ஒரு 500 ரூபாய்க்கு விற்றரலாம் அப்படின்ற ஐடியாலாம் இல்லை. எனக்கு என்ன ரேட்டுக்கு வருதோ அதுக்கு மேலே என்ன ரேட் நமக்கு எவ்வளோ நமக்கு லாபம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சு தான் கொடுக்குறது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோ பிங்கோ. இது வந்து பேர் 65 ரூபா வரும். நல்லாயிருக்கு. லாஸ்ட் டைம் எடுத்தவங்க கூட போன வாரம் எடுத்தவங்களே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பேர் 65 ரூபா வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்பினோ ட்ராகனு. ஸோ இது வந்து பேர் 80 ரூபா வரும். சைஸு மேல் குவாலிட்டி பார்த்துக்கோங்க. குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃபீமேலோட வீடியோ கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அது அவங்களே அனுப்பலை. இந்த மனுஷன் போயிட்டு ஊராக போயிட்டு ஃபிஷ்ஷஸை ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்துகிட்டு வரணும். வீடியோ கேட்கும் போது அவங்க அனுப்பலை அப்படின்னும் போது ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியறதில்ல. மேக்ஸிமம் அவர் அனுப்புனா குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே வீடியோ கேட்குறத விட்டாச்சு. அப்படி இருந்தாலும் ஸோ நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு வீடியோ தேவை அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற வீடியோவை மட்டும் வாங்கி அமுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் பெல்லி ஷார்ட் பாடி கொய். ஆனால் அவர் அல்பினோ அப்படின்னு சொன்னார். கண் வந்து பிளாக் ஐ மாதிரி தான் தெரியுது. ஸோ நான் அல்பினோ அப்படின்னு சொல்லலை, பிளாக் ஐனே கூட நீங்கள் வச்சுக்கோங்க. பேர் அப்படின்னு பார்க்கும்போது 130 ரூபா வரும். அவர் அனுப்பின பேரில் அல்பினோ கொய் கிளாஸ் பெல்லி ஷார்ட் பாடின்னு இருந்துச்சு. ஸோ நான் அந்த அல்பினோவை மட்டும் எடுத்துட்டேன். உங்களுக்கு கிளாஸ் பெல்லி ஷார்ட் பாடி பேர் வந்து 120 ரூபா வரும். அவர் அல்பினோன்னு போட்டு 130ன்னு சொன்னார். இது அல்பினோ மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிறதுனால. ஸோ அல்பினோ அப்படின்னாக்கா கண்ணு வந்து உங்களுக்கு வெள்ளை கலரில் வரும், அது சிகப்பு கலரில் வரும். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ பேர் 120 அப்படின்னு மட்டும் போடுறேன். ஸோ கன்னியாகுமரி ஸ்டாக்கில் கடைசியாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரீன் கலரு ஜாகுவார். ஸோ பேர் வந்து உங்களுக்கு 70 ரூபா வரும். மினிமம் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி பார்த்த எல்லா வெரைட்டிலேருந்து நீங்கள் மினிமம் 3 பேராவது எடுக்கணும். ஸோ அப்போ தான் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 60 ரூபா கொடுத்து கொரியர் காஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ரேட்டு பேசுகிறேன். நான் உங்ககிட்ட இப்போ ஒரு 55 ரூபாய்க்கு 65 ரூபாய்க்கு உங்களுக்கு வருது அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட எவ்வளோ பேசியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அங்கே விஷயம். ஸோ எனக்கு மீன் அனுப்புகிறவங்கக்கிட்ட நான் எதுவுமே பேசலை அப்படின்னா ஸோ ரேட்டு வந்து 55 ரூபாய்க்கு 65 ரூபாய்க்குலாம் தர முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பேசி ஒரு 10 ரூபா 20 ரூபா குறைச்சோம் அப்படின்னாக்கா ஸோ உங்கள் கைக்கு வரும்போது அது ஒரு 10-20 ரூபா கம்மியாக வரும். ஃபிஷ்ஷை நான் கையில் எடுக்காததுக்கு காரணமும் இது தான். ஸோ நான் கையில் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு 55 ரூபா அப்படிங்கிறது 65 ரூபாய் ஆகிடும். 65 ரூபா அப்படிங்கிறது 75 ரூபாய் ஆகிடும். அடிஷ்னலாக நீங்கள் கொரியர் காசும் கொடுத்து தான் ஆகணும்.
ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் இறங்கி பார்க்குற மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட கோபி அக்வேரியம் கிட்ட ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமைக்குள்ளே உங்கள் எல்லாத்துக்குமே ஷிப்பிங் பண்ணப்படும். ஏன்டா திங்கக்கிழமை வந்து வியாழக்கிழமை வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நிறைய ஆர்டர் வந்துச்சு, ஒரு 20-30 ஆர்டர் வந்துச்சு அப்படின்னாக்கா, ஸோ டே 1 திங்கக்கிழமை சின்ன சின்ன ஆர்டர் எல்லாத்தையுமே பேக் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் அப்படின்னு பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஆர்டர் எல்லாத்தையுமே பேக் பண்ணி மேக்ஸிமம் புதன்கிழமைக்குள்ளே எல்லா ஆர்டருமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த திங்கள் செவ்வாயில் வர ஆர்டர் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதை வியாழக்கிழமை ஷிப்பிங் பண்ணி ஸோ வாரத்தோட எண்டை முடிப்போம். சில சமயங்களில் ஸ்டாக் வரதுக்கு லேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற எந்த ஃபிஷ்ஷஸுமே நம்மக்கிட்ட கையில் கிடையாது. ஸோ எல்லாருமே இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இந்த வெள்ளி சனி ஞாயிறில் தான் நமக்கு அனுப்புவாங்க. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் கொய் கப்பி. ஸோ இதில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 90 ரூபா வரும். கேப் இல்லாது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அல்பினோ ஃபுல் ரேட் வெரைட்டிஸ் அந்த மாதிரி வரும். கேப் இல்லை அப்படின்னா அது அல்பினோ ஃபுல் ரேட் மாதிரி வரும். அதோடைய ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது பேர் 80 ரூபா வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்கோ ப்ளூ குவாலிட்டி நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். பேர் அப்படின்னு பார்க்கும்போது 90 ரூபா வரும். இந்த சீரீஸில் பார்க்க போகிற எல்லா ஃபிஷ்ஷஸுமே ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற ரேட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக போட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ 90 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்பினோ ஃபுல் ரேட்லேயே ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி என்கிட்ட காசு ஏமாற்றி நிறைய கறந்துட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட்டு ஸ்டாக்கு நான் எடுப்பேன், கண்டிப்பாக எனக்கு வந்துடும். நான் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அனுப்ப போகிறேன். பேர் 110 ரூபா வரும். யாருக்காவது இந்த அளவுக்கு ப்ரீமியமான குவாலிட்டி தேவை, ப்ரீடிங்க்கு தேவை அப்படிங்கிறவங்கலாம் ஸோ கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். குவாலிட்டி நல்லா இருந்து ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா நான் 110 ரூபாய்க்கு உங்களுக்கு தருவேன். சப்போஸ் ஏதாவது குவாலிட்டியில் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ரேட்டில் நம்ம அவர்கிட்ட பேசி கம்மி பண்ணிக்கலாம். மேபி நாளைக்கு சனிக்கிழமை நைட்டு போட்டு வரோன்னுங்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம கைக்கு வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் 2 மணிக்கு வரும். என் தம்பி வேறு எவன்டா போய் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை வேறு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா சில்லி மொசக் டம்போ ஏரு பேர் வந்து உங்களுக்கு 85 ரூபா வரும். 85 ரூபா அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த குவாலிட்டி இருந்துச்சுன்னா மட்டும்தான் பேர் 85. இல்லாட்டி பேர் ஒரு 70-80 அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபிஷ்ஷஸையே நான் கொடுக்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது பல்பிள் பெரி டம்போ ஏரு ஒரு பேர் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 100 ரூபா தான். இதில் வந்து 15 பேர் இருக்குது. முன்னாடி பார்த்த சில்லி மொசாக் டம்போ ஏர் 25 பேர் இருக்குது. இந்த பர்பிள் பெரியில் 15 பேர் இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்குற குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பேர் வந்து 100 ரூபா. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது பிளாட்டினம் டம்போ ஏரு இது வந்து பேர் 90 ரூபா வரும். முன்னாடி பார்த்த பிளாட்டினம் டம்போ ஏருக்கு இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கொடுக்குற ஆளை பொறுத்து தான் ஸோ ரேட்டுமே உங்களுக்கு டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் பிளாக் கப்பி. ஸோ இதோடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேர் 75 ரூபா வரும். ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா டம்போ ஏர் பீட்டா. இப்போ வீடியோ பார்க்குறீங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, ஸோ வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பேர் 700 ரூபா. ஸோ மதுரையிலேருந்தே போட்டு விட்டார் அப்படின்னாக்கா ஒரு 650 ரூபா 700 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும். இல்லை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ கொரியர் காஸ்ட் அதுக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா சேரும். கிட்டத்தட்ட ஒரு 750 இல்லாட்டி ஒரு 800 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா கொஞ்சம் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ 650 இல்லாட்டி 750 இந்த 2 ரேட்டு தான். நாளைக்கு 4 நாளைக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸோ 750 ஆகும். இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஸோ 650 ரூபா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மொத்தமாக ஒரு 80 பேர் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ நானே அதை கையில் எடுத்து கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட்டு சரி எதுக்கு நமக்கு இது வேலை அப்படின்னு சொல்லி இருக்கிற மீனே நம்மளால் பேக் பண்ணி அனுப்ப முடியல. இருக்கிறது ஒரே ஒருத்தன் தாங்கிறான் கோபின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் தான் இந்த அக்வாரியமோடைய ஓனரு. ஒருத்தனே பேக் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் ஸோ நிறைய ஸ்டாக் நான் கையில் எடுக்கிறதில்ல. ஸோ அதுதான் பெஸ்ட்டும் கூட. 40 பீஸ் பக்கம் ஆல்ரெடி கொரியர் அனுப்பிட்டார். மீதி இருக்கிற 40 பீஸை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இன்னும் எதுவும் அனுப்பலை. நீங்கள் எதாவது தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அனுப்ப சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது மிக்சடு கப்பி நார்மலாக பேர் 35 ரூபா 3 பேர் 100 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போது ரீட்டைல் எடுக்கிறவங்களுக்குலாம் 4 பேர் 100 ரூபா, ஹோல்சேல் எடுக்கிறவங்களாம் 5 பேர் 100 ரூபாய்க்கெல்லாம் கூட கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ குவாலிட்டி பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்க்குற அதே சேம் குவாலிட்டியில் உங்களுக்கு சேம் கலர்லேயே ஃபிஷ்ஷஸ்லாம் வரும். நிறைய வச்சுருக்கிறேன். ஸோ என் காசு ஃபுல்லாமே ஹோல்டாக இருக்கிற ஒரே இடம்னு பார்த்தோம்னா இந்த இது தான். கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு மிக்சடு கப்பியை வாங்கி வச்சுக்கிட்டு 3 பேர் 4 பேர் அப்படின்னு சொல்லி விற்றுட்டுக்கிறேன். இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குன்னு ஒரு 200 பேர் பக்கம் இருக்குது. ஸோ இந்த 200 பேருமே காலியானால் தான் அதே டீலர்கிட்ட இருக்கிற வேல்டெயில் கொய்யும் மூன்டெயில் டம்போயர் மாலையும் எடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மிக்சடு கப்பி யாருக்காவது சேல்ஸுக்கு தேவை அப்படின்னாக்கா ஸோ ஊரில் சின்ன சின்னதாக ஃபிஷ்ஷஸ் விற்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களாம் இதை ட்ரை பண்ணியே பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 200 கொரியர் காஸ்ட்டோட ஒரு 300 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 10-12 பேர் 300 ரூபாய்க்கு கொரியர் காஸ்ட்டோட வரும். ஸோ வாங்கி சின்னதாக பேர் ஒரு 40 அப்படின்னு சொல்லி கூட விற்க ஆரம்பிக்கலாம்.
நம்மளுடைய கோபி அக்வேரியம் ஆரம்ப கட்டத்தில் நானே இதை பேர 60 ரூபா 70 ரூபாய்க்கெல்லாம் வாங்கின காலம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ கூட உங்களால் இது நினச்சிங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு விற்க முடியும். ஸோ அந்த மாதிரி யாரும் விற்காதீங்க. என்கிட்ட வாங்குறீங்களா, ஒரு 25 ரூபான்னு வாங்குறீங்களா, ஒரு 10 ரூபா லாபம் வச்சு ஒரு 35-40 அப்படின்னு வச்சிங்கன்னா தான் ஸோ நீங்கள் அடுத்தது ஒரு கோபி அக்வேரியம் மாதிரி வர முடியும் அப்படின்னு சொல்கிறது தான். சும்மா விளையாட்டுக்காண்டி சொன்னேன். படிங்க, ஏதாவது பண்ணுங்கள், பட் பார்ட் டைமில் ஒரு செலவுக்காவது ஒரு 500-1000 ரூபா மாதம் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா ஒரு 5வது 6வது படிக்கிற பையன், ஒரு 10வது 12வது படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தான் நம்மளுடைய அக்வேரியம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாத்தையுமே விட்டுட்டு இதையே பார்த்துக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் நமக்கு கிடையாது. ஸோ மற்ற பிஸ்னஸ்னால் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு அதையே பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஸோ வேலை நடக்கும். பட் நமக்கு அப்படின்னும் போது காலையில் ஃபுட்டு போடணும், சாயந்தரம் நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு வந்து ஏதாவது ஆர்டர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஏதாவது கொரியர் பண்ண போகிறீங்க, இல்லை நான் லோக்கலில் தான் விற்கிறேன் அப்படின்னா அந்த பிரச்சனை கூட உங்களுக்கு கிடையாது. ஸோ வெல்டெயில் ஜிப்ரா ஒரு 10 பீஸோ 20 பீஸோ இருக்கும். 5 பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அந்த மாலி காம்போ, மாலி, பாண்டா மாலி, பலூன் மாலி, அதுக்கப்புறம் மூன்டெயில் டம்போயர் மாலியில் 2 பீஸு, ஃபுட்டு பிளான்ஸு மொத்தமாக உங்களுக்கு 200 ரூபா வரும். ஸோ மாலியோட சைஸை பாருங்கள். மேக்ஸிமம் இந்த காம்போ ஆஃபரில், இந்த மாலி காம்போ ஆஃபரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்காக செலக்டிவாக செலக்ட் பண்ணி தான் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அதனால தான் ஒரு 10 பேருக்கு மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு குரூப்பில் போட்டேன். மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த காம்போ ஆஃபரை ஃப்ரீ ஷிப்பிங் பண்ண முடியும். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளியூர்னாக்கா நான் சொல்கிறது வந்து இந்த பக்கம் இருக்கிற கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, ஸோ இந்த 3 ஸ்டேட்டுக்கு மட்டும் ப்ரொஃபஷனல் கொரியரில் 110 ரூபா கொரியர் காஸ்ட் ஆகுது. நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 60 இல்லாட்டி 70 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ தேவை இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். மற்றபடி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே இது 200 ரூபா தான். கிட்டத்தட்ட வெல்டெயில் ஜிப்ரா மட்டும் ஒரு 500 பீஸுக்கு பக்கம் சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை செலப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே ஒவ்வொரு பேர் வெல்டெயில் ஜிப்ராவை ஸோ ஃப்ரீயாகவே கட்டி அனுப்ப போகிறோம். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னால் இதை பண்ண முடியும். ஸோ ஆர்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கஷ்டம். இல்லை நான் வீடியோவை பார்த்துட்டேன் எனக்கு தேவை அப்படின்னா நேரில் கூட வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா கொரியர் காஸ்ட் 50 ரூபா ஆகுது. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணி ஆகணும். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு பேர் ஜிப்ரா இது வெல்டெயில் ஜிப்ரா நீங்கள் எடுத்துகிட்டு கூட போயிடலாம். நார்மலாக நீங்கள் வாங்குகிற ஆர்டரில் இதை போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். பீட்டாவில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் மூன் மேல் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான கலர்ஸ் வரும் அப்படின்னு தெரியல. மொத்தமாகவே 10 மேல் 10 ஃபீமேல் தான் ஆர்டர் போட்டிருக்கிறேன். பேராக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டோட 210-220 ரூபா வரும். ஃபுட்டு பிளான்ஸு சேர்த்து போடலாம். இது அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப் மூனில் ஃபீமேலு 4 பீஸ் 100 ரூபா வரும். கலர் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வர கலர் எல்லாத்தையுமே கலந்து போட்டு அனுப்புகிறேன். 4 பீஸ் 100 ரூபா வரும். ஃபுல் மூன் மேல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தனியாக எடுத்திங்கன்னா 100 ரூபா வரும். ஃபீமேல் அப்படின்னு பார்க்கும்போது 65 ரூபா 70 ரூபா வரும். கொரியர் காஸ்ட் ஒரு 40 ரூபான்னும் போது 210 ரூபா ஆகுது. அந்த 210 ரூபா மேல் அண்ட் ஃபீமேல் காம்போவாக எடுக்கிறவங்களுக்கு ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டு அனுப்பப்படும். வேறுபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸ் பற்றியும் பேசியாச்சு. இப்போ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய யூடியூப் சேனலு மானிட்ரைசேஷன் ஆகிறதுக்கு இன்னும் நமக்கு ஒரு 600 ஹவர்ஸ் தேவை. அதாவது நான் போடக்கூடிய வீடியோவை 4000 மணி நேரம் பார்த்தாங்க, அது ஒரு வருஷத்துக்குள்ளே 4000 மணி நேரம் பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து யூடியூப்லேருந்து சம்பளம் வர ஸ்டார்ட் ஆகும். நமக்கு ஒரு வருஷம் முடியறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் அதை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டுடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்குறேன். மொத்தமாக ஒரு 4 லிங்க் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற 2 லிங்க் 4 மணி நேரம் இருக்கும். 3வது லிங்க்கும் 4வது லிங்க்கும் 3 மணி நேரம் இருக்கும். ஸோ யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு தூங்கும் போது அந்த மொதல் ப்ளேலிஸ்ட்டை மட்டும் தொட்டுட்டு நீங்கள் வீடியோ வச்சுட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்தில் அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ எனக்கு கவுண்டிங்க்கு ஒரு 4 மணி நேரம் வரும் அப்படிங்கிறது தான். அதே போல் இப்போ வரக்கூடிய 10 நாளில் உங்களால் ஒரு 4 நாள் எனக்காக ஒதுக்க முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் இது பாசிபிள். நான் வீடியோ போட்டாலே மேக்ஸிமம் வந்துடும். சும்மா உதவாத கண்டென்ட்லாம் வீடியோ போட வேணாம் அப்படின்னு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த 10 நாளில் நான் ஒரு 5 வீடியோ போட்டேன் அப்படின்னா அது ஒரு 300லேருந்து 350 ஹவர்ஸ் வந்துடும். அடுத்து இருக்கிற ஒரு 300 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு 40-50 பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். பாய்.